சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பிலிருந்து ஆதார், பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் கேலரியில் வச்சுக்காதீங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வடிவமாக இருக்க டிஜிலாக்கரில் நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கும் போது நம்ம தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டீட்டெயில்ஸுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புலேருந்து டிஜிலாக்கராக பரிந்துரைச்சாங்க. பட் டிஜிலாக்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சால் தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஜிலாக்கரில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அண்ட் இந்த டிஜிலாக்கரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டோட்டல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அதாவது யூடியூப்பில் போட முடியாத நிறைய கண்டென்ட்டை வந்து ஃபேஸ்புக் பேஜில் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஓகே, பேக் டு த டாபிக். இப்போது இந்த டிஜிலாக்கரில் எப்படி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் அதாவது பேன் கார்டு, ஆதார், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி ஆட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இப்போது உங்கள் ஃபோனில் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு டிஜிலாக்கர்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். ஓகேவா? ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல உங்கள் ஆதாரில் நீங்கள் கொடுத்துருக்க ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணதும் உங்கள் ஆதார் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கல்ல, அந்த நம்பரில் இருக்க ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆதார் கம்பெனியிலேருந்து அதாவது ஆதார் சர்வர்லேருந்து அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது 1 minute தான் வேலிடிட்டி. அதுக்கு முன்னாடி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 6 காலம் வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து ஒரு செக்யூரான பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு சில நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஈஸியாக க்ரியேட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக டஃப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு இங்கே ரொம்பவே டைட்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்து நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் பாஸ்வேர்டு. ஏன்னா இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகாது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்ப்ளீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகி வரும். ஸோ இது ஆப்பாக இருந்துச்சுனாலும் இதே மாதிரி ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதார் நம்பர் கொடுத்ததுனால இப்போ ஒரு இஷ்யூ டாக்குமெண்ட்ஸில் ஆதார் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து வியூ ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஆதார் டீட்டெயில் இருக்குது. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆதார் பக்கத்திலே ஒரு ஏரோ பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நம்மளோட ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம், எக்ஸ்எம்எல்லாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதிலே நம்ம பேன் கார்டு எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் நம்ம யூசர் டீட்டெயில்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மை ப்ரொஃபைல். அதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ண ஒரு அக்கௌண்ட் நேம் இதில் இருக்கும். கூடவே ஆட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்களோட அக்கௌண்ட்டையும் அதாவது மற்றவங்களுக்கு நம்ம அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரே ஆப்பில் இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஒரே ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்ச் அக்கௌண்ட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து போகும்போது உங்கள் ஆதார் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டோம். அந்த டைமில் நீங்கள் இந்த டிஜிலாக்கரை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல். ஓகேவா?